முழுநேர அரசியல்வாதியாக மாறியுள்ள விஜய் சார் தற்போது ஜனநாயகன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. அந்த படத்துடைய பின் தயாரிப்பு பணிகள் தற்போது விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கா. இந்த படம் ரிலீஸ் ஆனதுமே அவர் சினிமாவை விட்டு முழுநேர அரசியலுக்கு செல்ல உள்ளார். அதனால படத்தின் மீது மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்கு. படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைக்க சத்யன் சூரியன் அப்படின்றவங்க ஒளிப்பதிவுமே பண்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா முதல் முறையாக தளபதி விஜய் அவர்களுடைய இந்த திரைப்படத்தை கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்களா. படத்துல கதாநாயகியாக பூஜா ஆக்டே நடிக்க ஒரு சில முக்கிய வேடங்கள்ல மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், பாபி தியோல் உள்ளிட்ட பல செலிபிரிட்டிஸ் நடிக்கிறாங்க. கடந்த ஆண்டு இறுதியில படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆன நிலையில பெரும்பாலான காட்சிகள் சென்னையில உள்ள பணியூர்ல தான் எடுத்திருக்காங்களா. அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. அதற்கான அறிவிப்புமே முன்பே வெளியாகிடுச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய தமிழகத்தை கைப்பற்றிய பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்கா. இந்த நிலையில தற்போது அந்த உரிமையை ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் கைப்பற்றி உள்ளதாக சொல்லப்படுது. இவர் இந்த படத்துடைய தமிழக விநியோக உரிமையை சுமார் 100 கோடிகளுக்கு மேல கொடுத்து வாங்கியிருக்கார் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது தமிழ் சினிமாவில மிகப்பெரிய தொகை அப்படின்னுமே சொல்றாங்க. இந்த தொகையை தாண்டி அவர் லாபம் எல்லாம் பார்க்க வேண்டும் என்றால் படம் 225 கோடி ரூபாய் அளவிற்கு வசூலிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சிலருமே சொன்னாங்க. ஆனா இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல 4 மொழிகள்ல ரிலீஸ் ஆகுது. படத்திற்கு தமிழை தாண்டி ஹிந்தியிலுமே மிகப்பெரிய மார்க்கெட்டுமே இருந்துட்டு இருக்கா. அங்கேயும் இந்த படத்திற்கு ஒரு சில போட்டிகள் உள்ளதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஹிந்தி மார்க்கெட்டையுமே தளபதி விஜய் அவர்கள் பிடித்து விட்டார் அப்படின்றதுனால அங்குள்ள டாப் நடிகர்களுக்கு இணையாக இவருடைய படங்களுமே வியாபாரமாகுதா. சோ தமிழை தாண்டி ஹிந்திலுமே தளபதி விஜய் அவர்கள் கலக்கிறார் அப்படின்றதுனால இதனை அவருடைய ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.